என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் உடைய இந்த 500 வேக்கன்ஸீஸ்ல தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ண வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது நல்ல வேக்கன்ஸீஸ் தான். எக்ஸாம் டேட் எப்படி இருக்கும்? எக்ஸாம் லெவல் எந்த மாதிரி இருக்கும்? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நாளைக்கு 18ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 27 ஆகஸ்ட் பிரிலிம்ஸும் 30 அக்டோபர் மெயின்ஸும் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். வேக்கன்சி தான் இங்க ஹைலைட்டு. ஸோ 35லேருந்து 40 இருந்தாலே நல்ல வேக்கன்சியா இருந்திருக்கும். ஆனா இவங்க 49 வரை குடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 28 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஓபிசிக்கு 8, எஸ்சிக்கு 8, 7 அதாவது 1 வேக்கன்சி எஸ்டிக்கும், 4 வேக்கன்சி இடபிள்யூஎஸ்க்கும் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது செம்மையான வேக்கன்ஸீஸ் தான். என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்ட பொறுத்தவரை இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அதிகம் தான் தமிழ்நாட்ட பொறுத்தவரை. ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால எக்ஸாம கிராக் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். நல்ல வேக்கன்சி தான். யாரும் அசால்ட்டா விட வேணாம் வேக்கன்சி கம்மின்ட்டு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். 2ம் முக்கியம். ஏஜ் எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரை 21 வயசுலேருந்து 30 வயசு வரை இருக்கணும். 1/7/2026 அன்னைக்கு நீங்க 30 வயச டச் பண்ணியிருக்க கூடாது. 30 வயச தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 2/7/1996க்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது. ஓகேங்களா? சரிங்க சார். இது 30 வயசு இந்த டேட்டுக்கு சொல்ட்டீங்க. ஒருவேள எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா இத 35ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓபிசி ஆஸ்பிரண்டா இருந்தா 33ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. உங்களுடைய கேட்டகரி வைஸ் இந்த மேக்ஸிமம் லிமிட்ட நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளர்க்குக்கு இவ்வளோ ஒரு அசிஸ்டன்ட் தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் வேலைக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இதுக்கு ரொம்ப அதிகம். இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரை. அடுத்து நம்ம டைரக்ட்டா எக்ஸாம் பேட்டர்ன்க்குள்ள போயிடலாம். இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிட்யூட். கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம்ல எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ, அதே மெத்தட் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு 20, 20 நிமிஷம் ஃபார் ஈச் செக்ஷன். இதுல செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குமா அப்படின்னு நெறைய பேர் கேட்டீங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா செக்ஷனல் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பாருங்க 40 கொஸ்டின் 40 மார்க் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். ஆர்ஆர்பி கிளர்க்லேருந்து இங்க என்ன வித்தியாசம்னா, அங்க ஆப்டி ரீசனிங்க்கெல்லாம் 40 கொஸ்டின் 50 மார்க் குடுத்துருவாங்க. அந்த 10, 10 மார்க் எங்க குறைப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல குறைச்சிருவாங்க. இங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும் 40 மார்க் தான். ஜெனரல் அவேர்னஸ்க்கும் 40 மார்க் தான். இதுல இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிக்கணுமாங்க சார் அப்படின்னு கேட்டா, ஒரு 2, 3 கொஸ்டின் இல்ல ஒரு 4, 5 கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாரி கேட்பாங்க. அதுக்கு ஒரு கேப்சூல் இருக்கு. இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்காக நம்ம அத பார்த்துக்கலாம். மத்தபடி இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் லெவல பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்காக. அதே தான் நான் இப்பயும் சொல்லுவேன். ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் உடைய மெயின்ஸ் லெவல்ல தான் இதோடைய மெயின்ஸ் இருக்கும். இப்ப நம்ம எழுதக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓவோட ஒரு ஸ்டெப் அந்த பிரிலிம்ஸ விட இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணும். ஒரு 20% வித்தியாசங்கள் தான் இருக்கும். அதுக்கு நீங்க படிச்சா இதுக்கு படிச்ச மாரி தான். அத விட லைட்டா தான் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா, பிரிலிம்ஸ பொறுத்தவரை நீங்க ஆர்ஆர்பி கிளர்க் பிரிலிம்ஸ்க்கு படிப்பீங்க இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்கும். 100 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணுவாங்க நல்லா படிச்சவங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க அதிகமா அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதிகமா அட்டெம்ப்ட்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். செக்ஷனல் கட் ஆஃப் டெஃபினெட்லா இருக்கும். 15 டைம்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? இது மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பேங்க் எக்ஸாம்லாம் 10 டைம்ஸ் எடுப்பாங்க. இங்க 15 டைம்ஸ் எடுக்குறாங்க. அப்ப நீங்க 50 வேக்கன்சிய 75 வேக்கன்சியா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 750 பேருக்கு மேல உங்கள எடுப்பாங்க மெயின்ஸ்க்கு. 750 பேர் தானா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நெறைய பேர் இந்த எக்ஸாம்க்கு அப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா காம்படிஷன் குறைவா தான் இருக்கும். அதனால நீங்க நம்ம சேனல பார்க்குறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களால அந்த எக்ஸாம் குடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ல போய் எழுத முடியும். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதுங்கன்னு தான் சொல்லுவேன். ஹியூஜ் சான்சஸ். இந்த மாரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்பயோ ஒரு டைம் தான் கிடைக்கும். இவ்வளோ வேக்கன்ஸீஸோட. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எல்பிடி அப்படிங்கிறது கம்பல்சரியா வைப்பாங்க. நீங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஃபிரெண்ட்ஸ்.
அத பத்தி தான் அங்க போட்டிருக்காங்க. நீங்க எந்த இடத்துல அப்ளை பண்றீங்களோ, அதுக்கு ரிலவென்ட்டான ஒரு சென்டர்ல கூப்பிட்டு உங்கள எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் ரீஜியன் வைஸா குடுத்துருக்காங்க. நம்மலாம் சவுத் ரீஜியன்ல வருவோம். எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா ஓகேங்களா? அதில இருக்கக்கூடிய ஊர்லாம் குடுத்துருக்காங்க. தெலுங்கானா இங்க குடுத்துருக்காங்க. கேரளா இங்க குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவர சென்னை அப்படின்னு குடுத்து ஸ்டார்ன்னு குடுத்துருக்காங்க. அது ஸ்டார்னா என்னன்னு பார்ப்போம். மத்தபடி கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர். ஸோ இவ்வளோ ஊர் குடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர பொறுத்தவர. இந்த ஸ்டார் என்ன அப்படின்னா, பேஸ் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சென்னை மட்டும் தான் சென்டர். இந்த என்ஐசிஎல் அசிஸ்டன்ட், என்ஐசிஎல் ஏஓவ பொறுத்தவரை இது ஒண்ணு தான் பிரச்சனை. ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை மட்டும் தான். பிரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு பிரிலிம்ஸ கிளியர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதே இது வந்து ஒரு சவாலான விஷயமா இருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணி, ஸ்பீட் அதிகமா வச்சிருந்தா மட்டும் தான் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சென்னை போய் எழுதுவோமா, எழுத வேணாமா அப்படிங்கிறத யோசிப்போம். ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் வரும், ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் வரும். அத விட முக்கியமா யுஐஏசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ஸோ, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரையலாவும் இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம் டேவா இருந்தா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ளை பண்ணி எழுதுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு எதுவும் கிடையாது. மத்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 850 அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ, IBBS.inல போனீங்க அப்படின்னா, இதோட அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயும், நம்ம டெலகிராம் குரூப்லயும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க நாளைக்கு நம்ம புரொவைட் பண்றோம். ஓகேங்களா? புரொவைட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா கூட நம்ம குரூப்ல வந்து கேளுங்க. நான் பார்த்தேன்னா உங்களுக்கு அனுப்பிடுறோம் லிங்க்க. இல்லன்னா IBBS.inல போய் செக் பண்ணுங்க. ஸோ இந்த அவுட் ஆஃப் ப்ளேல நீங்க வாசிச்சு பாருங்க. போட்டோ சைஸ் எப்படி இருக்கணும் அதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1/7/2026 அன்னைக்கு நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. எகைன் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. அண்ட் சேலரி ஆஸ்பிரண்ட்ஸ் சேலரிக்காக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலையில. நீங்க அத போயிட்டு பாருங்க. சேலரி ஸ்லிப்போட குடுத்துருப்பேன். மெட்ரோ சிட்டீஸ்ல உங்களுக்கு 63,000 வர இருக்கும். பட் மத்த இடங்களெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேலரி ஸ்லிப் வீடியோ போட்டிருந்தேன். அப்ராக்ஸிமேட்லி ஒரு 48லேருந்து 50 ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கிராஸ் இருக்கும். உங்களுக்கு இன்ஹேண்ட்ல 40லேருந்து 42 இல்லன்னா 43 வர குடுக்குறாங்க. அது ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் ஆகும். வேஜஸ் ரிவிஷன் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டீட்டெயிலா நீங்க அந்த சேலரி வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சேலரி சேலரி வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ எண்ட்ல பாருங்க. இந்த இடத்துல குடுக்குறேன். அண்டு டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். நம்ம சேனல விசிட் பண்ணி பார்த்தாலும் நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோவுல இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா எப்பயுமே போடுற மாரி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் பேட்டர்ன நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க் பேட்டர்ன் தான். அதே டைமிங் தான். கண்டிப்பா நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லயே போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பிராக்டிஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். நாலேட்ஜ தாண்டி பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம பொறுத்தவர. ஏன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸ்பீடா போற மாரி இருக்கணும். ஓகேங்களா? கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அத விட முக்கியம் என்னன்னா பிராக்டிஸ் தான். ஏன் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு 40 கொஸ்டின் உங்களுக்கு ரீசனிங் இருக்கு. 40 கொஸ்டின் ஆப்டிட்யூட் இருக்குன்னா, ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரியல அப்படிங்கிற காரணத்தினால, நீங்க அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்? டைம் வேஸ்ட் ஆயிடும். கான்செப்ட் தெரிஞ்சு, அந்த கான்செப்ட்ட வேகமா பிராக்டிஸ் பண்ண கத்துருக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்மளால இந்த மாரி எக்ஸாம்ஸ கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்கன்னா, நம்ம ஆப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.